தங்க விலை 1 கிராம் 15,000 தாண்டிடுச்சு. 1 பவுன் கிட்டத்தட்ட 1,20,000 தாண்டிடுச்சுங்க. இது மேலும் உயருமா? வெள்ளியும் நான் வந்து சாதாரண ஆள் கிடையாதுயா. நானும் இன்னைக்கு 400 ரூபாய்க்கு விற்கிறேன். 1 கிராம் 400 ரூபா. போன வருஷம் வரையும் 80 ரூபா 87 ரூபாய்க்கு இருந்துச்சு. இந்த ஒரு வருஷத்துல கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 3 to 4 மந்த்ஸ்க்குள்ள, அதாவது கரெக்டாக ஒரு 2 மாதங்களில் இவ்வளோ தூரம் ஏறி இருக்கு. அதை நம்ம நிறைய தடவை அதோட ரீசன்ஸ்லாம் நம்ம நிறைய வீடியோவில் சொல்லும். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னா, விலை ஏறுமா ஏறாதா? கண்டிப்பாக தங்கம் வந்து இன்னும் ஒரு 40 50,000 ஏறுங்க. குறைஞ்சது ஒரு 40,000மாவது ஏறும். 1,60,000மாவது கண்டிப்பாக ஏறும். ஸோ அதனால் ஏறிக்கிட்டே இருக்குன்னு வாங்காமல் விட்டுறாதீங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ ஒரு சின்ன ஸ்கீம், அந்த மாதிரி நிறைய நகை சேமிப்பு திட்டங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம், நம்பிக்கை அதிகமாக இருக்க நிறுவனங்களாக பார்த்து நீங்கள் வந்து சின்ன சின்ன ஸ்கீமில் இந்த நிறைய டிஜி கோல்டு இந்த மாதிரிலாம் நிறைய ஆப் இருக்குது. மங்களன் மங்கள் இவங்களாம் நான் இந்த கடையில் போய் போடுங்கன்னு சொல்லலை. இவங்கெல்லாம் பெரிய நிறைய வருஷமாக அந்த தொழிலில் இருக்கனால நான் சொல்கிறேன். பட் நான் அங்கே போய் போடுங்கலாம் நான் யாருக்கும் சொல்லலை. இந்த மாதிரி சின்ன சின்ன திட்டங்களில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு அன்றாட காசு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வந்து அந்த ஸ்கீமில் எல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். 100 ரூபா இருந்தாலும் 100 ரூபா ஆட் பண்ணலாம். அதை தங்கமாக ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் சேமிக்க ஆரம்பிங்க. இல்லைன்னா வேறு வழியே இல்லை. நகை போகிற விலைக்கு நம்மளால் வாங்கவே முடியாது. வெள்ளி வந்து கிராம் 400 ரூபாய்க்கு விற்குதுங்க. கண்டிப்பாக 1000 ரூபா வடிக்கும். 1000 ரூபா தொட்டுரும். ஸோ அதனால் வாங்குறவங்க இன்றைக்கே வாங்கலாம்.